மையத்தை எரிக்கும் போதுமெல்லாம் கையை தூக்கி தூக்கி இருக்கிற போது உங்களுக்கு அனுமதித்ததுக்காக நான் இவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறேன். உங்களை என்ன கண்டுகொள்ளவில்லை, அவர் பள்ளி கட்சி விட்டு வெளியே வீசவில்லை என்று இந்த கட்சிக்குள்ளாக கடுமையாக எழுதுவாங்க கொஞ்சம் பேர். அது அந்த தண்டனை அந்த ஹுக்கும் ஒரு நாளைக்கு வரும். இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிற ஒரு சமூகம் எப்போதும் அறிஞ்சிருக்கணும். நான் எனவேதான் நான் உறுதியோடும் மிக தெளிவான உணர்வோடும் எல்லா விஷயத்தையும் அந்த வல்ல நாயனிடம் பாரப்படுத்தி விட்டு இந்த பயணத்திலே நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம். வெற்றி தோல்வியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஒழுங்கான புதிய நல்ல தலைமைத்துவங்கள் அடுத்த பாராளுமன்றத்தில் வரட்டும். அதற்கு கதவுகளை திறப்போம். நேற்று முன்னாடி எனக்கு லண்டன்ல இருந்து கோல் எடுக்காங்க, கட்டார்ல இருந்து எடுக்காங்க, யுஏல இருந்து எடுக்காங்க, எல்லாம் வேற ஒரு ஆக்கள். சார் என்ன சார் இவர் பார்த்தவே ஊருக்கே அவமானமா இருக்குன்னு என்கிட்ட கவலைப்படுறாங்க. இந்த நிலைமை தொடர முடியாது. இவ்வளவு காலம் பெரும் காத்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்க ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த தீர்மானம் சம்பந்தமான கொஞ்சம் கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் இன்றைக்கு இதுல கட்சி ஒரு தீர்மானம் எடுத்த பிறகும் இதுல சும்மா அங்கங்க ஒளிஞ்சு விளையாடுற வேலை நடந்தால் அப்ப என்ன தலைவர் தெரிகிறது நேர்மையான கோபம் ஒன்று வரதாஞ்சி. அது நேர்மையினமான கோபம் இல்லை, இது நேர்மையான கோபம். இதுக்கு யாரும் என்னோட கோயிக்க தேவையில்லைன்னா நாங்கள் எல்லாம் கூடி முடிவெடுத்துக்கிட்டு இப்போ நாம் போகிறோம். இன்னும் மேடை ஏறாமலும் ஒளிஞ்சிக்கிட்டு அஞ்ஞாத வாசம் புரிகிறார்கள். இந்த இத்தால் இருக்கிற பொம்பளைகள் மாதிரி கொஞ்சம் மெருதிக்காங்க. இத்தாலன்னாலும் சோகத்தில் இருக்குன்னு சொல்லலை, மாப்பிள்ளை தான் மார்க்க கடமை, அது செய்ய வேண்டிய விஷயம், அது பிரச்சனை இல்லை. இது ஏதோ இந்த ரணில் விக்ரமசிங்கைக்கு ஆயுதா இருக்கிறார்கள், இது மார்க்க கடமை. இது அப்ப இந்த விஷயம் இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் எங்களுக்கு. இது எவ்வளவு காலம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். இது சம்பந்தமாக நிறைய இப்போ ஒரு பேசு பொருளாக அது மாறிவிட்டது. ஒரு கட்சி இந்த கட்டத்தில் ஒரு தடுமாறுகின்ற கட்சியாக அல்ல, இதுல ஒரு முடிவெடுக்கலாம சும்மா இது சம்பந்தமாக கண்டுகொள்ளாமல் இருக்கிற கட்சியாக இருப்பது இந்த இயக்கத்தை என்று மக்கள் மத்தியில் பலவீனமடைய செய்கிறது. இந்த தேர்தலில் முஸ்லிம் காங்கிரஸ் என்ன நாங்க எடுத்த முடிவு இல்லை, வெண்டு மிதிக்கம் தோத்து மிதிக்கும். இந்த ரணில் விக்ரமசிங்கோட இருந்து 3 முறை நாங்கள் நின்றோம். ஒரு முறை ரணில் விக்ரமசிங்கோட நின்று தோத்து மித்தார். அடுத்த முறை அவரையே நிப்பாட்டேலாம் என்று அவருக்கு வெல்லவே இயலான்னு தெரியும். சரத் பொன்சேகாவை முன்னுக்கு போட்டு ஒரு மாதிரி நாம என்ன மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை பண்ணாச்சு, அவர் யுத்தத்தை தான் சந்தைப்படுத்த போறாரு, நம்ம அதுக்கு எட்டிக்கு போட்டியா நாங்களும் யுத்தத்தை தான் சந்தைப்படுத்தணும். எனவே சரத் பொன்சேகாவை கொண்டு நிப்பாட்டி அதுலேயும் தொத்துப்போம். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மைத்ரிபால சிறிசேனையை கொண்டு வந்து வச்சு கொண்டு எடுத்தான். ஆனால் ரணில் விக்ரமசிங்க என்னடா எடுத்து கொடுத்தா ஒழுங்கா கொஞ்ச நாளைக்கு செய்வார், செஞ்சு போட்டும் அது முழு டேர்ம் இருக்க மாட்டார், இடையில எங்கேயாலும் திருப்பி கொடுத்துட்டு வருவார். இப்பயுமே தான் நடக்க போய் இப்போ இவர் டேர்ம் முடிஞ்சு 2.5 வருஷத்துக்கு மேலே செஞ்ச வரலாறு கிடையாது. போன முறை ஒரு மாதிரி நீதிமன்றத்தில் போய் ஒரு மாதிரி நாம எல்லாம் வண்டு கொடுத்ததால் நாங்களும் போய் வழக்கு பேசினோம். அந்த மஹிந்த ராஜபக்சே பறிச்சு கொடுத்த நேரம், அந்த நேரம் நாம் பட்ட பாடு பாபா, இந்த தவளையில கைக்குள்ள வச்சிருக்க மாதிரி வேலை ஒத்தனை விட்டா மொத்தம் பாயிரம் மாதிரி கடும் கஷ்டம். இந்த தலைமை வேலை இருக்க நான் இன்னைக்கு யோசிச்சிருக்கேன். இப்போ எனக்கு எல்லாரும் சொல்றாங்க, இந்த இப்போ சொன்னார் இந்த எங்களோட ஜீவன் தொண்டமான் சொல்லியிருக்கார், நான் இந்த கவர்னர் போஸ்ட் கேட்டேன், மினிஸ்ட்ரி போஸ்ட் எல்லாம் கேட்டேன். ஒரு பலம் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் உடைய நான் யாருக்கு ஆதரவளிக்கிறோம் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளாக நான் இருக்கும்போது நான் இந்த கண்டிஷன் போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஆனால் சமூகம் சார்ந்த கண்டிஷன் போட்டிருக்கேன், அது வேற விஷயம். அது பொதுவான இந்த நிர்வாகிகள் அது இதில் 1000 பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனை, அது வந்து 1000 பிரச்சனை இது சம்பந்தமான தீர்வுகளை நாம் ஒழுங்காக வெண்டெடுக்கணும், அது வேற விஷயம். ஆனால் இந்த பதவி எடுக்கிறதுக்கு நாம் போய் இந்த லிஸ்ட் கொடுக்குற வேலை பார்க்கலன்னா எனக்கு அதில் பூர்ண நம்பிக்கை மற்ற எனக்கு இந்த பெரிய நாட்டமும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா இந்த இயக்கத்தை என்னுடைய தலைவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும், இந்த இயக்கத்தின் போராளிகளுக்கு நன்றி சொல்லணும். இந்த இயக்கம் ஆங்காங்கே தனிப்பட்ட நபர்கள நடத்துகிறால கொஞ்சம் கட்டுக்கோப்பு இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் போராளியோட ஆத்திரம் இருக்கே அது பொல்லாத சாமான், எல்லாரும் அதுக்கு பயப்படணும். ஏன்னா நான் இன்றைக்கு பேசின கதையில கடும் பயம் 10-15 கோல் வந்திருக்கு ஆக்களுக்கு இல்லை. ஆனால் இதுதான் தேவை. நாங்கள் அந்த நிலைமைக்கு தலைமை வந்த பிறகு பதவி பட்டம் தேவை. நான் ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அடுத்த பாராளுமன்றத்தில்
எந்த அமைச்சு பதவி இல்லாமலும் இந்த கட்சியை மிக பக்குவமாகவும் காத்திரமாகவும் அதுக்கு அப்படியான இயக்கத்தை முன்னே நாங்கள் உருவாக்க வேண்டும். சும்மா இந்த தவளை காக்கிற மாதிரி இந்த வேலை எனக்கு பார்க்கல. ஒழுங்கான புதிய நல்ல தலைமைத்துவங்கள் அடுத்த பாராளுமன்றத்தில் வரட்டும், அதற்கு கதவுகளை திறப்போம். ஏன்னா இது சும்மா இந்த வேலை பார்க்கல. எந்த நாள் பெரிய பக்கேடு. நேற்று முந்தின நாள் எனக்கு லண்டன்லேருந்து கால் எடுக்காங்க, கட்டார்லேருந்து எடுக்காங்க, யுஏலேருந்து எடுக்காங்க, எல்லாம் வேற ஒரு ஆக்கள். சார் என்ன சார் இவர் பார்த்த வேறு எங்கள் ஊருக்கே அவமானமாயிருக்குன்னு என்கிட்ட கவலைப்படுறாங்க. அதை அவர அணியில் இருந்தாக்கள் கூட கால் எடுக்காங்க. சார் நாங்கள் அவர விசுவாசியில் இருந்தாக்கள், அவர் செஞ்சது பட்டுப்பிள்ளையான விஷயம் என்று கதைக்கிறாங்க. இது உண்மை, நான் யார் பொய்ய சொல்லுது, அது உண்மை. எனவே நான் போயிச்சிருக்கிறேன்டா, சமூகம் எது எதிர்பார்க்கிறது, இயக்கம் எது எதிர்பார்க்கிறது, தலைமை உறுதியாக முடிவெடுக்கும். சும்மா தடுமாறி கொண்டிருக்க கூடாது, சேத்துல நாட்டு கம்பு மாதிரி. ஏன்னா இவ்வளவு காலமும் மிச்சம் பொறுமையாக தெரியும். சம்பந்தப்பட்ட ஆளுக்கு சொல்லியிருக்கேன், பாப்பா நான் மிக பொறுமையோட நான் உங்களுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் தந்திருக்கேன் ஆண்டவனே, இவ்வளவு கட்டங்களில் இதெல்லாம் நாம் செஞ்சோம். ஆனால் நான் உங்களை உண்மையிலேயே உங்களோட பாசம் வச்சிருக்கேன். தலைவர் என்ற வகையில் உங்களை எல்லாம் கட்சி எல்லாரையும் உண்டா தான் பார்க்குறேன். நான் எனக்கு வேற காழ்ப்புணர்ச்சி ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த இயக்கம் சம்பந்தமான விமர்சனம் வெளியிலே இருக்கிறது. இந்த கொஞ்ச நாள் இந்த சமூகம் பட்ட கஷ்டம் சாமானியமான கஷ்டம். இந்த மையத்தை எரிச்ச காலத்தில் பதைக்க எங்களுடைய ஜனாதாக்கள் எரிக்கப்பட்ட போது படிச்சு சொல்றோம். 3 வரவு செலவு திட்டங்கள் மாறி கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி வாக்களித்தார்கள். பொறுமை காத்தோம். அடே ஜனாசா இருக்கிறாங்கடா, அடே பதுவா செய்ய வேண்டாம், சமூகம் செய்யாதீங்கடா கெஞ்சினம். இப்ப இந்த அபிவிருத்தி காட்சி இந்த காசி இந்த அரசாங்கத்தை இந்த ஹிஸ்புல்லா இதோட 100 மடங்கு காசு கொண்டுவரக்கூடிய தகுதி இருக்கிறாள். இந்த அரசாங்கத்தை சும்மா சில்லறை காசு நம்பியிருக்க வேண்டிய ஆளுங்க வந்திருக்காரு கட்சி. இது என்னண்டா இந்த ஜனாதிபதி இது என்ன ஒரு அப்பமூட்டி சொத்தா இது? இந்த காசு இவ்வளோ எங்கட வரிப்பணத்தில் நாங்கள் கொடுத்த காசு, அதை வச்சுக்கிட்டு இவர் இப்போ பங்கு கொடுத்துருக்காரு. இதை வாங்குறதுக்கு இங்கே நக்குண்ணி ஆக்கள் மாதிரி பின்னால் சுற்றிக்கிட்டு பார்க்குற வேலை. இப்போ நேற்று முன்னாடி எனக்கு வர கோரண்டா இந்த எங்களோட குந்தராத்துக்காரங்க கொஞ்சம் கருத்துப்படுத்துறாங்க. சார் கொஞ்சம் பொறுத்துக்கங்க, ஒரு கிழமை நான் உங்களோட குந்தராத்துக்காரன் நீங்களும் இந்த கட்சியில் எல்லாம் எங்களை போட்டு பிச்சு திங்கானு எந்த நாளும் மேடையில் போனால் பட்டப்பட்டு ஹிம் இது வித் யூ கிட்டு என்ன கேட்கல, எனக்கு வெக்கம் இல்லையாது. இந்த நிலைமை தொடர முடியாது. இவ்வளவு காலம் பொறுமை காத்திருக்கும். மையத்தை எரிக்கும் போதும் எல்லாம் கையை தூக்கி இருக்கிற போது உங்களுக்கு அனுமதித்ததுக்காக நான் இவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கிறேன். உங்களை என்ன கண்டுகொள்ளவில்லை, அவர் கட்சி விட்டு வெளியே வீசவில்லை என்று இந்த கட்சிக்குள்ளாக கடுமையாக எழுதுவாங்க கொஞ்சம் பேர். அவங்களையும் நான் கடிந்து கொண்டிருக்கிறேன்டாப்பா, கட்சியை கொண்டே பயிரங்களை போய் மாணவங்க படுத்தாங்கடாப்பா, ஏண்டா பாப்பா இப்படி எழுதுறீங்க நீங்க, கட்சி எம்பி மாதிரி தானே, சும்மா விடுங்கடா அவனை கேட்டு சொல்லி. அது அந்த தண்டனை அந்த ஹுக்கும் ஒரு நாளைக்கு வரும், அதை விடுங்கோ, வார நேரத்துக்கு வரட்டும். இந்த ஹுக்கும்கான காலம் வந்து இப்ப நான் செய்யலண்டா, இனி எப்ப செய்யறது? இந்த கூட்டத்தை வச்சுட்டு இந்த சமூகத்துடைய அரசியலை செய்யலாமா எங்களால்? இல்லை, நான் மனம் திறந்து கேட்கிறேன் உங்களிடம். இது நேர்மையான கோபம், இது நேர்மையினமான கோபம் அல்ல. இவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கிற ஒரு சமூகம் எப்போது அறிஞ்சிருக்கணும். நான் எனவேதான் நான் உறுதியோடும் மிக தெளிவான உணர்வோடும் எல்லா விஷயத்தையும் அந்த வல்லநாயனிடம் பாரப்படுத்தி விட்டு இந்த பயணத்திலே நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம். வெற்றி தோல்வியை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ வெற்றிக்கான எத்தனையோ சாத்தியப்பாடுகளை பற்றி காய்ச்சாச்சு, அதை கலைக்கிறது எனக்கு தேவையில்லை. எத்தனை எலெக்ஷன் தோத்தும் இருக்கும், ஆனால் சமூகத்திட தோக்கலாது. இந்த இயக்கம் சமூகத்திட தோத்தா பிறகு நாங்கள் அரசியல் தேர்தல் அர்த்தம் இல்லை. உண்மையிலே சமூகத்திட்ட இயக்கம் தோத்ததான ஒரு பார்வைப்பாடு. நீ பாருங்க, ஜேவிபி ஆரம்பித்து கதைக்கான் என்ன வேணும் மக்கள், அவரை பத்தியும் கதறி அவர் இப்ப பெருசா 20 கை தூக்கினவன் மன்னிச்ச கொடுத்த கதைக்கான். அவர் பார்லிமெண்ட் பேசின பேச்சிருந்தா போகுது. ஒவ்வொரு முஸ்லிம் தாயின் வயிற்றிலும் பயங்கரவாதம் வளர்கிறது என்று பேசினவர் அன்புகுமார் திசாநாயக்க. எல்லா முஸ்லிம் தாய்மார்களின் வயிற்றிலும் அவருடைய கருப்பையில் பயங்கரவாதம் உருவாகிறது என்று பார்லிமெண்ட்ல பேசினவன் அன்புகுமார் திசாநாயக்க. இல்லைன்னா அவன் சொல்லட்டும் பார்ப்போம். அதே மாதிரி அந்த இன்னொரு எம்பியும் பேசினது கூட பிமல் ரட்நாயக் என்ன மோசமான பேச்செல்லாம் பேசினாங்க. இப்ப பிரிஷா அவங்களுக்கு பின்னால ஒரு கூட்டம் போகுது. எல்லாம் எங்கட கூட்டாளிமார் பார்த்த வேலை. அவ்வளவுக்கு கோபம் இவங்களோட, இவங்கள ஒரு கை பார்க்கணும் நிற்காங்க. எனவேதான் இந்த
பச்சோந்தித்தன அரசியல் முஸ்லிம் காங்கிரசுக்கு தேவையில்லை என்று அவர்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு புதிய ஒரு படையாக இந்த இயக்கம் புறப்படட்டும். அதுக்கு எல்லாம் உள்ள இறைவன் இந்த தேர்தலில் எங்களுக்கு எதிர்பார்க்கின்ற வெற்றியை தரட்டும். தராவிட்டாலும் அவனுடைய நாட்டமாக அது இருக்கட்டும். அந்த இயக்கம் வாழட்டும். இந்த இயக்கம் அழியாமல் பாதுகாப்பதாக இருந்தால் இந்த ஒட்டுண்ணித்தனமான அரசியல் இனிமேல் இந்த கட்சிக்குள் இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு தீர்மானமாகத்தான் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுத்து முன்னேறி செல்ல இருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதங்களை தருவதோடு இந்த இயக்கத்தை வெற்றி பெறச் செய்கின்ற எங்களுடைய தேர்வை இந்த சஜித் பிரேமதாச என்கின்ற ஒருவரை அவரை பற்றி ஒன்று சொல்லணும். சஜித் பிரேமதாசை பற்றி நிறைய கதைக்கானல். இவரும் ஒரு இனவாதி என்பான். ஆனால் 2 உதாரணங்களை சொல்கிறேன். இந்த மையத்தில் எரிக்கப்பட்ட போது நாங்கள் ஒரு கஃன் துணி போராட்டம்னு தொடங்கினோம். வெள்ளை துணியை கொண்டு போய் கணத்தை அந்த வேலியில் கட்டுறேன். கூட்டமாக போய் நாங்கள் எல்லாம் போய் கட்டினோம். இப்போ கட்டி போட்டு அடுத்த நாள் ஒரு கூட்டம் கொஞ்சம் பெருசாக செய்வோம்ண்டு. அப்போ முஜிபுர் ரஹ்மான் வந்து என்னிட்ட சொன்னார், லீடர் நீங்கள் வாங்கல போய் எங்களோட லீடரை கொஞ்சம் கூப்பிடுவோம். அப்போ நான் போனேன் சஜித்துக்கிட்ட, முஜிபுர் ரஹ்மானை கூட்டிகிட்டு. நீங்கள் எங்களோட நிற்கிறீங்கன்றது எங்களுக்கு பெரிய தைரியம், வாங்கணும் வந்தான், வந்து நின்றான். அது பெரிய விஷயம் இல்லையா? அது வந்து எங்களோட நின்று கணத்துக்கு முன்னால் அது சம்பந்தமாக ஆக்ரோஷமாக பேசினார். அது முதலாவது விஷயம். அடுத்தது இந்த இஸ்ரேல் சம்பந்தமான விஷயத்தில் இந்த ஜனாதிபதி கேவலங்கிட்ட வேலை ஒன்று பார்த்தார். இந்த செங்கடலுக்கு படை அனுப்பினார். இந்த ஹூத்திகளுடைய தாக்குதல் நேரம் அந்த படை அனுப்பின வேலை எவ்வளோ கேவலமான. நான் பார்லிமெண்ட்டில் கேட்டேன், வெளியுறவு அமைச்சர் பிரதி அமைச்சர் வந்த வெளியுறவு அமைச்சர் வாரல, அவர் முஸ்லீம் வந்தால் மாட்டிக்குவார் என்ன கேட்டு அவர் முள்ள ஒழுங்கிட்டார். நான் ஒத்திவைப்பு பிரேரணையில் கேட்குறேன், நான் உங்களுக்கு வெக்கம் இல்லையா? இந்த அமெரிக்காவோட கூலிப்படையாக நீங்கள் இருந்துக்கிட்டு அவனுக்கு இல்லாத படையா செங்கடலை பாதுகாக்கிறேன்டா. என்ன பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸும் அதுவும் இதுவும் உண்டு, பெரும் படையினை வச்சிருக்கிறார்கள். ஒரு ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் நேவிஸ் இன் த வேர்ல்ட். சுற்றி இருக்கிற நாடுகளில் இவ்வளோ நேவல் ஃபோர்ஸஸ் இருக்கு. அவங்க பாதுகாக்கவே இல்லை. நீங்கள் உங்களோட சின்ன இந்த 2-3 இந்த டோரா படகுகள் அனுப்பி நீங்கள் என்ன அங்கே என்ன நொட்டா ஆகுறீங்க? நீங்கள் விடுங்க இந்த கதை. ஏன் தேவையில்லை வேலை பார்க்குறேன்? ஏன்னா இந்த அமெரிக்காக்காரனுக்கு போய் வாழ் பிடிக்கிறேன். அப்போ நீங்கள் என்னதுக்கு இந்த வேலை பார்க்கணும்? அப்போ எங்கிட்ட அரபு இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற எல்லா இஸ்லாமிய நாடுகளின் அம்பசடர்ஸும் தனிப்பட்ட முறை ஹூத்திஸ் ஒரு கண்டிஷனை சொல்றாங்க. நாங்க இஸ்ரேலோடு தொடர்புடைய எந்த கப்பலா இருந்தாலும் அவங்களோட ஏதோ ரிமோட்லி கனெக்டட் வித் இஸ்ரேலி ஓனர்ஷிப் என்று இருந்தால், இஸ்ரேலி ஏஜென்சி ஒன்று இருக்குன்னு கண்டாலே அடிப்பம் கப்பலுக்கு அடிச்சாம் ஒரு 10 பண்ணி கப்பலுக்கு. அதோட உலக சந்தை படுமோசமாக பாதிக்கப்பட்டது. இப்போ அதுக்கு இவங்களுக்கு தேவை எங்களையும் சும்மா போய் கேட்டுக்கணும். சும்மா ஒரு இந்த பகடையாக தான் நாங்கள் போனேன். அங்கே ஒன்றும் நாம் செஞ்சு கிழிக்கிறது ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள இவங்க போனால் சும்மா அந்த ஷோ காட்ட ஏன்னா அங்கே அமெரிக்கா காட்டணும். நாங்கள் உங்களோட இருக்கோம். கேவலங்கிட்ட வேலை இந்த மற்றவர் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சராக இருந்து தூக்கறிஞ்சிருக்காங்க மனுஷனானேக்காரர். அவர் வந்து அப்பாவி பலஸ்தீனர்கள், காசாவில் இருக்கிற பலஸ்தீனர்கள் கூலி வேலையாட்களாக இஸ்ரேலிய பண்ணைகளில் வேலை செய்தார்கள். அவங்களோட வேலை கூலி வேலை. நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனர்கள் கூலி வேலைக்காக போகிறது. பெரிய ரோட் பிளாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளால் பூந்து வந்து இந்த பாப் வயசுக்குள்ளால பூந்து தான் போகணும். எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு உருகி விடுவாங்க. அதுக்கு புறம் போகலாம். இப்படி போய் வேலை செஞ்சு வார சொத்தத்தில் குடும்பத்தை வாழ வைக்கிற நிலைமையில் இருந்த காசா மக்களுடைய யுத்தத்துக்கு பிறகு அவங்களோட வேலைக்கு வர நின்று வைத்து, அப்போ அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு இங்கிருந்து வேற நாடுகள் பெருசாக பங்களாதேஷ் அனுப்ப மாட்டான், இந்தியா அனுப்பல, இவங்க அனுப்பலன்னு இவங்க பாஞ்சு விழுந்துட்டு அதில் போய் பங்கு விட்டு அதையும் பாக்கெட்டுகளை போட்டுக்கிட்டாங்க. ஒத்தனை அனுப்புறதுக்கு 1 மில்லியன் ரூபாய் ஏதாவது சம்பாதிச்சவன தான் பெரிகானல் எல்லாரும். இந்த கேவலங்கட்ட வேலையை செஞ்சார் அரசாங்கம். ஏன்னா அப்பாவி சிங்களவர்கள், நாட்டுப்புற சிங்களவர்களுக்கு வாழ வழி இல்லை. இப்போ என்னது போய் யுத்தத்தில் செத்தாலும் பரவாயில்லடாப்பா. இந்த போய் உக்ரைனில் சாகுறாங்க கொஞ்சம் பேர். ஏன்னா வேற வழி இல்லாமல் அவ்வளவு பாட்டி அது அந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு இந்த ஜனாதிபதி. இந்த நாட்டை பெரிய பொருளாதாரத்தை மீட்டன்னு சொல்றதுக்கு அங்கே மீட்ட மண்ணங்கட்டி ஒன்றும் இல்லை. போலியும் எல்லாம் இல்லா போன கதை சொல்லி சொல்லி அவரை கதை போகுது. இப்போ இவ்வளவு வெளிநாட்டு உதவி என்ன இந்தியா இந்த நாட்டுக்கு உதவி செஞ்சு $4 பில்லியன் கொடுத்துருங்க. காப்பாற்றுறதுக்காக பல வகையிலையும் உதவி செஞ்சாங்க. இந்த பொருளாதாரம் சம்பந்தமான நிபுணர்கள் உள்ள ஒரு குழு எங்களோட இருக்கு. சஜித் பிரேமதாசோட இருக்கு. இன்னைக்கு ஹர்ஷெட்டி சில்வா, எரான் விக்ரமராட்ன, கபீர் ஹஷீம், வெல் ரெகக்னைஸ் எக்கானமிஸ்ட்.
they are capable of handling this economy. சஜித் பிரேமதாச தனியாளாக செய்யல, எங்கள்கிட்ட இருக்கிற பலமான பட அது இன்றைக்கு பிசினஸ் கம்யூனிட்டிக்கு தெரியும், சர்வதேச சமூகத்துக்கு தெரியும். அப்ப இது பெரிய மாயாஜால வித்த மாதிரி, இவருக்கு மட்டும்தான் தெரிஞ்ச மாதிரி, அவர் மட்டும்தான் நாட்டை காப்பாற்றின மாதிரி. இது என்ன கதை? அதெல்லாம் சும்மா பூச்சாண்டி கதை. ஆனால் இந்த கட்டத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் என்பது, இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி நடக்க வேண்டுமாக இருந்தால், சட்டத்தின் ஆட்சி கேள்விக்குறியாயிருக்கு. நீதிமன்றம் சொல்ற ஒன்றையும் பின்பற்றார்கள். இவர் உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டா அதை இவர் கணக்கெடுக்காம இவர் சண்டைக்கு போறார். இந்த ஐஜிபி அப்பாயின்மெண்ட் பச்சை பிழையான அப்பாயின்மெண்ட். அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருக்கு, வழக்குகள் இருக்கு. அப்ப இவர் தான் இந்த கோல்ஃபேஸ் திடல்ல போய் அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். அது சம்பந்தமான மனித உரிமை வழக்குகள் நிறைய இருக்கு. பார்த்துருப்பீங்க, அலரி மாலைக்கு முன்னுக்கு இருக்கிற போராட்டக்காரன் அடிக்கிறான். அவர் யூனிஃபார்ம் கழட்டிட்டு வந்து கண்டுட்டாங்க. கண்டோன்ன அவ்வளோ கோவம். இவர் தான் இந்த ஊத்த வேலையை நான் பார்க்குறேன். இவரை வச்சு சும்மா ஒரு போலியாக இப்போ நாங்கள் போதைப் பொருளுக்கு எதிரான போராட்டம்னுட்டு சும்மா இருக்கிற கொஞ்சம் பேர், ஏன்னா பெரிய பெரிய முதலீடெல்லாம் தப்பிடும், அங்கேருந்து நல்ல காசு பணம் எல்லாம் உழைக்காங்க, அது வேறு விஷயம். இதுக்கு இல்லை, இது ஒரு சும்மா ஒரு போலி படத்தை காட்டிட்டு இன்றைக்கு எங்கேயாலும் போதைப் பொருள் இல்லாமல் போயிருக்கா, எல்லா இடத்துல எவ்வளோ இடத்துல இந்த ஐசாது இது பிரச்சனை, எத்தனை ஸ்கூலில் பிரச்சனை இதெல்லாம் நடக்கிறேன்னு தாரி, யாருக்கு காசு போகணுமானு போயிட்டு தாரி. ஆனால் ஒன்றையும் கணக்கெடுக்கிறது. உயர்நீதிமன்றம் அந்த நியமனம் பிழையானது, எனவே அவர் ஐஜிபியா இருக்கலாது என்று ஆர்டர் போட்டாங்க. அதுக்கு இவர் பார்லிமெண்ட்ல இது நீங்க கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில், அரசியல் யாப்பு சபைன்னு ஒன்று இருக்கு, அவங்க தான் அந்த நியமனத்தை அப்ரூவ் பண்ண வேண்டியது. அந்த நியமனத்தை அப்ரூவ் பண்ற கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் இஸ் நாட் இட்ஸ் பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர் அண்ட் தேர்ஃபோர் சுப்ரீம் கோர்ட் ஹஸ் நோ ரைட் டு குவெஸ்சன் தட். உண்மைதான், பார்லிமெண்ட் உள்ளக விவகாரங்களில் நீதிமன்றம் தலையிட முடியாது, உள்ளக விவகாரம். ஆனால் இதே விஷயத்தை இதே ஜனாதிபதி இதுக்கு முந்தி ஒரு நீதியரசர் அப்பாயின்மெண்ட் சம்பந்தமாக நீதிமன்றம் உத்தரவு போட்ட நேரம் அவர் சொல்றாரு இதே விஷயத்தை பார்லிமெண்ட்ல, கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் பார்ட் ஆஃப் த எக்ஸிகியூட்டிவ், நாட் பார்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர். தேர்ஃபோர் நான் தான் முடிவு எடுக்கணும். அதுல போற மாதிரி காய்ச்சார். அதை நான் தட்டி கேட்டேன் சபாநாயகர்கிட்ட. இதே ஜனாதிபதி இதை போற மாதிரி சொன்னார் அன்றைக்கு. இப்ப இப்படி கதைக்காரு, இப்படி நீங்க இதுக்கு தீர்ப்பு கொடுக்கலாம் என்று கேட்டோன்னா மழுப்பிட்டு போய் தரவர். இதையெல்லாம் இன்றைக்கு பாராளுமன்ற பெரும்பான்மையை வச்சு, இந்த முழு வலுவிழந்த பெரும்பான்மை, மக்கள் மத்தியில் ஒரு சதத்துக்கும் கணக்கெடுக்காத பெரும்பான்மை எப்போ பறிவைத்துட்டு, அவங்களுடைய மக்கள் ஆணை அந்த அறகலையிலே பறிபோய்த்து. இவங்க சும்மா போலியா தான் இருக்காங்க. இத்தனை பேர் ஊருக்கும் போய்க்கல, கொஞ்சம் பேருக்கு அவங்க தான் இப்போ இந்த அனாத இல்லத்தில் போய் சேர்ந்திருக்காங்க சிறுகோத்தையில். அவங்கள அரவணைச்சிட்டு தான் இப்போ இவர் வெள்ளலாம் பெரிய கூடாம்பரம் காட்டி திரிகிறார். அதுக்கு எங்கட கொஞ்சம் கேசுகளும் போய் சேருதுன்னு பார்க்கக்கூட கூட கவலை அரிசி. இனி அவங்கள பற்றி நாங்கள் இனி கவலைப்பட தேவையில்லை. மக்களுக்கு உண்மை விளங்கினா சரி, என்ன யதார்த்தம் நிதர்சனம் என்றதை நாங்கள் பார்க்கலாம். இந்த நிலைமையில் சமூகம் ஒன்றுபட்டு நின்று நாட்டுக்கும், அது நேரம் ஊழல்ன்ற சும்மா ஊழலா இப்ப நடக்குது. இந்த ஜனாதிபதியுடைய மேற்பார்வையின் கீழ் நடக்கிற மிகப்பெரிய ஊழல்கள் சாமானியமான ஊழல் இல்லை. ஒரு ஊழலை நான் நீதிமன்றத்துக்கு போய் இப்ப அண்மையில காட்டி நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு வழக்கு முடியும் வரை தந்திருக்கிறாங்க. நான் பர்சனலா போய் வழக்கு போட்டேன். என்ன நான் தனியாக போகப்படான்னு சொல்லி எங்களோட சம்பிக்க ரணவக்கையும் சுமந்திரனையும் கூட்டிக்கிட்டேன். வாங்கடா 2 பேரும் நாங்கள் போய் வழக்கு போடுவோம். என்ன பார்லிமெண்ட்னா அவற்றான எங்களை வச்சு நாங்கள் போய் அந்த விசா மோசடி விஷயத்தில் நாங்கள் கண்ட்ரோலர் இமிகிரேஷனை நாம கேள்வி கேட்கக்குள்ள கவர்மெண்ட் சைடில் உள்ளவும் எங்களோட மேலுக்கு வரானு. ஏண்டா எல்லாருக்கும் அங்கே அதில் நன்மை கிடைக்கும். அப்போ நான் இந்த விஷயத்தை நீதிமன்றத்தில் சொன்னேனே, நீதிமன்றம் 2ஆம் பேஜுக்கு இடம் இல்லை. அரச சட்டவாய் சொன்னதை எல்லாம் தூக்கி வீசி போட்டு no we are giving an interim order, case is continue until the end of the case போட்டான். இப்போ நான் அடுத்த கிழமை நாங்கள் போகிறோம். நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்துக்காக அமைச்சரையும் செயலாளரையும் கண்ட்ரோலரையும் நீதிமன்றத்துக்கு முன்னால் கொண்டு சொல்லியிருக்கேன். சும்மா மோசடி இல்லை, $2.4 பில்லியன் அடிக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. நீதிமன்றத்துக்கு மிக துலாம்பரமாக நாங்கள் எல்லா விஷயத்தையும் புள்ளி விவரங்களோட எல்லாம் காட்டிக்கிறோம். அது போதாலத்துக்கு பாரத் உல்லாச பயணிகள் தொகை 60% வீழ்ச்சி. ஏண்டா ஒவ்வொரு உல்லாச பயணம் $25 சாமானியமான விஷயம் இல்லை.
அதே கம்பெனி இதே இவங்க கொந்தராஜ் செஞ்ச அதே கம்பெனி பேங்காக்ல அதாவது தாய்லாந்துல இருந்து இந்தியாவுக்கு போறதுக்கும் மலேசியாவில் இந்தியாவுக்கு போறதுக்கும் $1 தான் சார்ஜ் பண்றாங்க இதே வேலையை செய்யறதுக்கு. ஆனால் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வரண்டா மலேசியாவில இருந்து இலங்கைக்கு வரண்டா $25. எப்படி அடி, எப்படி அடி? ஒரு உல்லாச பயணியிட இருந்து $24 அடிக்கிற அடிதான் அது. 2.5 மில்லியன் இப்ப வரான் டூரிஸ்ட். அது பெருக்கி பாருங்க. அப்போ இது 16 வருஷத்துக்கு போனா என்ன கதை? இது பரம்பரையா சுருட்டுற வேலை ஒன்று பார்த்தாங்க. இதைத்தான் நீதிமன்றம் முன்னாள் கண்ட உடனே இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் இந்த ஒரு முடிவுக்கு வந்துதான் அந்த இடைக்கால தடை உத்தரவு வழக்கு முடியும் வரை நீடிக்கட்டும், வந்து காரணம் சொல்லுங்க என்று சொல்லியிருக்காங்க. இதுக்கு இப்ப அதை செய்யாம இழுத்தடிக்காங்க. இப்ப ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா பெரிய நீண்ட கியூல டூரிஸ்ட் நிற்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆன்லைன் விசா, அதாவது ஒன் அரைவல் விசா மட்டும் தான் கொடுக்குறேன். இப்போ ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆன்லைனுக்கு மறுவா மாற்ற இல்லாது. மொபிட்டல்ட ஏழிய பிளாட்ஃபார்முக்கு மாற்றுங்கன்னு நீதிமன்றம் உத்தரவு போடுது. இவங்க அதை செய்யாமல் இழுத்தடுப்பு செய்கிறாங்க. ஏன்னா ஆட்சி மாற்றம் கொண்டு வரும், அப்போ நாங்கள் திருப்பி இதை நான் செஞ்சுக்கலாம். அங்கே ஒரு மண்ணங்கடி நடக்காது. இவங்க எல்லாம் சிறைக்கு போக வேண்டி வரும். நான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். சும்மா விட மாட்டோம் இந்த வேலை. ஏன்னா இது ஒரு பொதுவான விஷயம். நாட்டினுடைய பணம் சூறையாடப்படுகிறது. நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பணம். மொபிட்டல் நிறுவனம் $1 செய்ததுன்னு சொன்னதை இவங்க $25 அடிக்காங்க. ஒரு இடைத்தரகர் கம்பெனி ரெண்டும் வச்சுக்கிட்டு மிக தெளிவாக இந்த விஷயங்களை நீதிமன்றத்துக்கு முன்னால் நிரூபிச்சிருக்கிறோம். மக்கள் வங்கி கொள்ளை எப்படி பெரிய கொள்ளை, யார் கவனிப்புகளில் நடந்தது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இப்படி ஒரு எலெக்ஷன் வரக்குள்ள இப்படி பெருங்கொள்ளை ஒன்று செய்கிறார், செஞ்சு எலெக்ஷன் நடத்துகிறார். அந்த பணம் தான் இந்த எல்லா இடத்துலையும் தாராளமாக வீசப்படுகிறது. அதுதான் எம்பிமார் வாங்கப்படுகிறாங்க. முழுக்க ஹராமான காசு. அதை வச்சுதான் இன்றைக்கு எம்பிமார் விலைக்கு வாங்கப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் அவங்க வகை சொல்ல வேண்டி வரும். மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். எல்லாத்தை விடவும் இவருடைய கட்சி போராளிகள் இந்த இயக்கத்தை பாதுகாப்பதில் இந்த ஒட்டுண்ணிகளிடமிருந்து, பச்சோந்தித்தனமான அரசியல் தேவர்களிடமிருந்து இயக்கத்தை பாதுகாத்து இயக்கத்தை வெல்ல வைப்போம் என்று சொல்லி Earn the most trusted British law degree in town. LLB Arhans, UK from Buckinghamshire New University at IDM Nations campus. Your legal journey starts here.